இந்த சிந்தை கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரே திருப்புவோம். சங்கீதங்களின் புத்தகம் 115 சங்கீதம் 13 வசனம். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தையின் மூலமாய் ஆண்டவர் உணர்த்தின ஒரு காரியம், ஆண்டவர் தமக்கு பயப்படுகிற மனுஷனை ஆசீர்வதிக்கிறார், ஆனால் தகுதி பார்க்கிறதில்லை. வசனத்தின் அன்றைக்கே 1ஆம் தேதியை நம்ம தியானிச்சோம். சிறியோர் பெரியோர் என்று சொல்லும் போது அந்த வசனம் குழந்தைகளையும் வயது வந்தோரையும் பற்றி பேசவில்லை. மாறாக அந்த வசனம் பலவானையும் பலவீனனையும் பற்றி பேசுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இன்னொரு இந்த விளக்கம், இதற்கு ஒரு விளக்கமாய் நாம பார்க்கலாம் என்று சொன்னால், ஆசா என்கிற ராஜா 2 நாளாகமத்திலே அவர் சொன்னதான அந்த வார்த்தை நீங்க அங்க கவனிக்கலாம். 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே ஆண்டவரிடத்துல ஜெபிக்கிறான். ஆண்டவரே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம் என்று 2 கூட்டம் ஜனங்களையும் அங்கே ஆசா ராஜா குறிப்பிட்டு சொல்லுகிறார். என கேட்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் பலவீனரின் தேவன் என்று அறியப்படுகிறார். அதே சமயத்தில் அவர் பலவான்களுக்கும் கிருபை அளிக்கிற தேவன் தான். அவர் பெரியவர்களையும் ஆசீர்வதிக்கிறவர், தமக்கு பயப்படுகிற சிறியவனையும் ஆசீர்வதிக்கிறவர், எளிமையானவனையும் ஆசீர்வதிக்கிறவர். அன்னால் அங்கே கர்த்தரை புகழ்ந்து பாடும்போது சொல்லுகிறார், அவர் குப்பையிலிருந்து உயர்த்துகிறாராம், புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார். ஹல்லேலூயா. ஆமா, எளியவனை அவர் சிந்தையுள்ள தேவனாயிருக்கிறார். நம்மையே எளியவன் மேல சிந்தையோடு இரு அப்படி சொல்றவர், அவர் எவ்வளவு சிந்தையோடு இருப்பார். ஹல்லேலூயா. ஆமா, வஸ்திரம் இல்லாத நிலைமையில மேல் வஸ்திரத்தை அடமானம் வச்சுட்டு அவன் குளிருதுன்னு சொல்லி அவன் ஆண்டவரேன்னு யோசிக்கும் போது, எல்லாரையும் விட்டுட்டு அவன் யோசிக்கிற, அவன் பேசுற, அவன் முணங்குற, அவன் ஜபத்தை போய் கேட்கிற கவனமுள்ள தேவன். ஹல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு இந்த உலகத்துல எளியவர்களுடைய கூக்குரல் கேட்கப்படுகிறதே இல்லை. எளியவர்களுடைய சத்தத்தை யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. தோற்றத்தை பார்க்கறாங்க, தோற்றம் நல்லா இல்லைனாலே வார்த்தையை எடுக்க மாட்டேங்கிறாங்க, பொருட்டா எடுக்க மாட்டேங்கிறாங்க. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் நான் பேசிக்கொண்டிருக்கிற இந்த தேவன், நாம் ஆராதிக்கிற இந்த தேவன், அவர் எளியவனின் முணங்குதலை கூட அவர் கேட்கிற தேவன். அவர் சொல்லுகிறார், அவன் வஸ்திரம் இல்லாது அவன் வேதனையோடு தேவனேன்னு கேட்டா என்ன செய்வானா? அடமானம் வச்சிருக்கிற ஓ மேல கோபம் கொள்ளுவேன், அடமானத்துக்கு அதை வாங்கி வச்சிருக்கிற ஓங்கிட்ட ஓ மேல நான் கோபப்படுவேன் என்று சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, such a God we serve. அப்படிப்பட்ட ஒரு அருமையான தேவனை, இரக்கத்தின் சிகரத்தை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம், நாம் பின்பற்றி கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சிறியவனையும் அவர் பெரியவனையும் ஆசீர்வதிக்கிற தேவன். இந்த நாளில் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள இருக்கிற செய்தி அதுதான். ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவர். அவருடைய கரத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்த்தப்படுதல் அவ்வளவு மேன்மையான விஷயம். நான் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பெரிய மனுஷனை முதல்ல பேச போகிறேன். உங்களுடைய வேதாகமத்தை ஆதியாகமத்தின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துக்கு திருப்புங்கள். வேதாகமம் ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துக்கு திருப்பப்படட்டும். பிரைஸ் தி லார்ட். ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. இந்த 17ஆம் அதிகாரம் ஆபிரகாமுடைய வாழ்வில் மிக மிக சிறப்பு வாய்ந்த அதிகாரம். ஆபிரகாம் மிகப்பெரிய செல்வந்தனாய், மிகப்பெரிய சீமானாய் இருந்த நேரத்தில் உள்ளதான சம்பவத்தை இந்த 17ஆம் அதிகாரம் குறிக்கிறது. ஆபிரகாமுடைய வாழ்வில் இந்த 17ஆம் அதிகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த அதிகாரம். இங்கதான் வாக்குத்தத்த உடன்படிக்கை உறுதி செய்யப்படுகிறது. It is reconfirmed or affirmed. கர்த்தர் உடன்படிக்கையை உறுதி செய்கிறார். ஆபிரகாமுக்கென்று சொந்தமாக ஏற்படுத்தி தருகிறார். ஏற்கனவே சொல்லப்பட்ட உடன்படிக்கை தான், வாக்கு பண்ணப்பட்ட ஆசீர்வாதங்கள் தான். ஆனால் அவை அனைத்தையும் ஆண்டவர் இந்த செர்டைன் பாயிண்ட்ல சில அனுபவங்களை ஆபிரகாமுக்கு கொடுத்து ஏற்படுத்துகிறார்.
அதுல இந்த முதல் வசனம் துவங்குது பாத்தீங்களா? இதுல அந்த முதல் வசனத்தையே நீங்க கவனிச்சாலே போதும், ஆஹா இது ஒரு விசேஷமான இடம் என்பதை நீங்க விளங்கிக் கொள்ளலாம். ஒரு பிரச்சனை இல்லை, ஆபிரகாமுக்கு வாழ்க்கை நன்றாய் ஓடிக்கொண்டிருக்கிறது. செல்வம் நல்லா குமிஞ்சிருச்சு, அழைப்பின் ஆசீர்வாதம் விளங்கிக்கிட்டு இருக்கு. பத்தாததுக்கு 86 வயதுல ஒரு குமாரனையும் பெற்றெடுத்தாச்சு ஆகார் மூலமாக. அப்படி போய்கிட்டு இருக்கு காரியம். பாருங்க 15ஆம் வசனம், 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஆகார் ஆபிரகாமுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். ஆபிரகாம் ஆகார் பெற்ற தன் குமாரனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிட்டான். 86 வயதாயிருந்தான். அப்படி சொல்லப்பட்டிருக்கிறதுல சரிங்களா? எல்லாம் நன்றாய் ஓடிக்கிட்டு இருக்கு. அதிலிருந்து இந்த 86 99 கவனிங்க. ஏன் இதை 17ஆம் அதிகாரத்தை ஸ்பெஷல்னு சொல்றேன்னா, நான் இன்னைக்கு ரொம்ப டீட்டெயிலா பேச போறது இல்லை, பைபிள் ஸ்டடியில பேசுற மாதிரி அப்படி இல்லை, ஷார்ட்டா நான் உங்களுக்கு சொல்லிட்டு கடந்து போறேன் செய்தியில. இந்த 86 99 வரைக்கும் கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள். 13 ஆண்டுகள் வசனம் முந்தின வசனத்திலிருந்து அடுத்த வசனத்துக்கு 13 ஆண்டு போயிருச்சு, ஜம்ப் ஆயிருச்சு. 13 இயர்ஸ் அப்படி சத்தமே இல்லாம கடந்து போயிருச்சு. இந்த 13 ஆண்டுகள் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆபிரகாம் வாழ்க்கையில என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? ரொம்ப ஏற்றம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ரொம்ப இறக்கம் இருந்திருக்கும் நினைக்கிறீங்களா? சரியா கவனிச்சா சிம்பிளா ஒரு வார்த்தை சொல்றேன், ஒண்ணுமே நடந்த மாதிரி இல்ல, ஒரு ஸ்பெஷலும் இல்லை, ஒரு சிறப்பும் இல்லை. இது ஒரு தண்டனை நாட்களா, ஆசீர்வாதத்தின் நாட்களா, இல்ல ஆவரேஜ் டேஸா, எப்படின்னே புரிய முடியல. மொத்தத்துல ஆபிரகாமுக்கு ஒரு 13 வருஷம் ஜம்ப் ஆயிடுச்சு ஆன மாதிரி, ஒன்னும் பிரயோஜனம் இல்லை, வேஸ்ட். அது மாதிரி இருக்கு. அது ஆபிரகாமுக்கும் ஆண்டவருக்கும் இடையே உள்ள காரியம். ஆனால் பெருசா ஆவியானவர் மென்ஷன் பண்றதுக்கு ஒண்ணு இல்லை. இப்ப 99 வயது வந்த போது 13 ஆண்டுகள் கழித்து, சில ஸ்காலர் சொல்றாங்க தண்டனை. ஆபிரகாம் ஆகார் என்கிற ஒரு கீழ்ப்படியாமையை செய்ததினாலே அவனுக்கு கர்த்தர் கொடுத்த தண்டனை. ஆண்டவர் பேசவில்லை, அவன் கொஞ்சம் உணர்ந்து வரட்டும் என்று சொல்லி விட்டு விட்டார். நம்முடைய பாதைகளுக்கு கூட அப்படி சில காரியங்கள் இருக்கலாம் அப்படிலாம் சொல்றாங்க. நான் அதை பெருசா நான் முன்னிறுத்த விரும்பவில்லை. ஆனால் 99வது வயது வந்தபோது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் கர்த்தர் இப்பொழுது ஆபிரகாமிடத்தில் உடன்படிக்கையை புதுப்பிக்கலாம், இப்பொழுது பேசலாம், போதும் நம்முடைய சைலன்ஸ் என்று சொல்லி அந்த சைலண்ட் இயர்ஸ்க்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து பேச துவங்குகிறார். அல்லேலூயா. நிச்சயமா விசேஷம் தானே. 13 வருஷத்துக்கு அப்புறம் ஆண்டவர் பேசுறார் அப்படின்னு சொன்னா விசேஷம் தானே. அதிலும் அவர் பேசுகிற செய்தியை கவனித்து பாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாமுக்கு தரிசனமாகி ஸ்ட்ரெயிட்டாவே நான் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் என்று சொல்லுகிறார். I am El Shaddai, நான் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். இது தேவனுடைய நாம சங்கீர்த்தனங்களில் ஒன்று, தேவனுடைய நாம சங்கீர்த்தனங்களில் ஒன்று. ஆண்டவர் இப்படி ஆதியாகமத்திலேயே 4 இடத்திலே இன்னும் அதிகமாய் பரிசுத்தவான்களோடு சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் என்கிற பெயரில் அங்கே வெளிப்படுகிறார். யாத்ராகமத்தில் ரொம்ப சிறப்பா அது போடப்பட்டிருக்கும். யாத்ராகமத்தில் ஆண்டவர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே சொல்லும் போது, நான் யெகோவா என்னும் நாமத்தினால் நான் அறியப்படவில்லை முற்பிதாக்களுக்கு சர்வ வல்லவர் எல் ஷடாய் என்கிற பெயரில் அறியப்பட்டேன் என்று சொல்லியிருப்பார். நமக்கு அது வேண்டியதில்லை, குறிச்சிட்டு போய் நீங்க வீட்டில் போய் வாசித்து பாருங்க. இந்த விதமாய் கர்த்தர் ஆபிரகாமுக்கு தன் பெயர் மூலமாய் தன்னை அறியப்படுத்துகிறார். ஆண்டவருடைய பெயர் என்பது, நாமங்கள் என்பதே விசேஷமானது. அவரை யார் என்று நமக்கு வெளிப்படுத்துகிறவை, அவரை யார் என்று வெளிப்படுத்துகிறவை. பேரு அறிவழகன். மார்க் எப்பயும் கம்மியா தான் எடுப்பார். யாராவது இருந்தீங்கன்னா மன்னிச்சுக்கோங்க, ஒரு பேருக்காக, உதாரணத்துக்காக. நம்ம சில நேரங்கள்ல இந்த பெயர்கள் வைக்கிறோம்ல, அது காரண பெயர்களா இருக்காது. நல்லா கவனிச்சீங்கன்னா பழைய ஏற்பாட்டுல நிறைய நேரங்களில அந்த காரண பெயர்கள் போல இருக்கும். என்னன்னா எல்லாமே வெளிப்பாடோடு வைக்கப்பட்ட பெயர்கள். தீர்க்க தரிசனமாய் பெற்றோருக்கு கர்த்தர் அந்த வெளிப்பாடுகளை கொடுத்து அப்படி வைக்கப்படுகிற பெயர்கள்.
சரிங்களா? ஆனால் நாம இன்றைக்கு நம்முடைய பழக்க வழக்கங்களிலே அப்படி பார்க்கிறதில்லை. அப்ப பெயர்கள் என்று சொல்லுகிறவை நம்மை வெளிப்படுத்தாத போது இதே பார்வையில் தான் நாமும் கர்த்தரை பார்க்கிறோம். ஆனால் கர்த்தர் அப்படி என்கிற நிலைமையில் அவருடைய பெயர்கள் எல்லாமே அவரை இருக்கிற வண்ணமாக அந்த நிலைமையில் வெளிப்படுத்துகிற பெயர்கள். தன்னை அவர் மனிதனுக்கு என்னை விளங்கிக்கொள், இந்தா என் பெயர் மூலமா என்னை விளங்கிக்கொள் என்று சொல்லி அங்கே வெளிப்படுத்துகிற பெயர்கள் தான் இந்த நாம சங்கீர்த்தனங்கள். நாம சங்கீர்த்தனங்கள் ஒவ்வொன்றுக்கும் பின்னால அர்த்தங்கள் இருக்கிறது. 24ஆம் அதிகாரத்துல யெகோவா ஈரே என்று பெயரிட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் தேவனுக்கு 22ஆம் அதிகாரத்துல யெகோவா ஈரே என்று பெயரிட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா இந்த தேவனை ஏற்ற நேரத்தில் லேட்டா வந்தாலும் வந்த மாதிரி தெரிஞ்சாலும் நிமிஷம் கூட அங்க தவற விடாம, செகண்ட் தவற விடாம கரெக்டா ஓங்கின கத்தி அப்படியே நிறுத்தி வச்சிருப்பார். கரெக்டா உதவி செய்வார். போதுமான தேவன், எல்லாம் பார்த்து கொள்ளுவார். இவர் வாக்கு பண்ணிட்டார்னா இவர் கேருக்கு கீழே இருந்த அண்டர் ஹிஸ் கேர், ஒன்ன பத்தியும் கவலை இல்லை என்று சொல்லுகிற அர்த்தத்தில் ஆபிரகாம் எதை தேவனிடத்தில் கண்டாரோ அதை பெயராக வைக்கிறார். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். எல் ஷடாய், சர்வ வல்லமையுள்ள தேவன். அடுத்து சொல்றாரு, எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாயிரு. எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாயிரு. கொஞ்சம் கேர்ஃபுல்லா நடந்து கொள், கொஞ்சம் சின்சியரா நடந்து கொள், கொஞ்சம் பரிசுத்தமாய் நடந்து கொள். உத்தமம் தவறக்கூடாது. சரியா சொன்னா அப்படி இப்படி நடக்க கூடாது. ஆண்டவரே கொஞ்சம் கண்டு காணாம அப்படி இப்படி இருக்கதான் செய்யும். இல்லை, நான் அப்படி இருக்க முடியாது. என்னிடத்தில் நடக்கும் போது நீ உன் அடிகள் எல்லாம் கவனமாய் நடக்க வேண்டும். எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாயிரு, நான் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். எனக்கு இதை பார்க்கும்போது இது ஆசீர்வாதமா இல்ல ஆபிரகாமுக்கு வார்னிங்கான்னு தெரியல. ஒரு பட்சத்தில் அப்படி பார்த்தோம்னா தெரியும், இது ஆபிரகாமுக்கு வார்னிங்கா இல்ல ஆசீர்வாதமான்னு தெரியல. ஆனால் கர்த்தர் ஆசீர்வாதமாகத்தான் அதை சொல்லுகிறார். நீ எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாயிரு, நான் உன் காரியத்தில் செய்ய முடியாத ஒரு அற்புதம் இல்லை, செய்ய முடியாத ஒரு தடை ஒன்று இல்லை. உன் காரியத்தில் உனக்கு வாக்கு கொடுத்த வார்த்தையை நிறைவேற்றுவதில் இப்பொழுதும் நான் வல்லமை உள்ளவராயிருக்கிறேன். அல்லேலூயா. உனக்கு இப்பொழுது 99 வயது, ஆனாலும் இப்பொழுதும் நான் சர்வ வல்லவராயிருக்கிறேன். உனக்கு சொன்ன வார்த்தையை நான் மறக்காம இருக்கிறேன். அல்லேலூயா. சாராள் மூலமாய் உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன். நான் இப்பொழுதும் வல்லமை உள்ளவராயிருக்கிறேன். நான் எல் ஷடாய் என்று சொல்லி கர்த்தர் அங்கே பேசுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பெரிய மனுஷன், பெரிய வாக்கு தத்தங்களை சுமக்கிறவர். ஆபிரகாமுக்கு நீங்க ஸ்பெஷலா அந்த 17ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா ஆபிரகாம் எப்படி இருப்பார் அப்படி போட்டிருக்கும். அதுக்கு ஒன்னிலிருந்து ஜாதிகள் தோன்றுவார்கள், ராஜாக்கள் தோன்றுவார்கள், சந்ததிக்கு தேவனாயிருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறைக்கும் உன் சந்ததிக்கு நடுவே உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். நீ பரதேச ஸ்தாபரிக்கிற அந்த கானான் தேசத்தை உனக்கு சொந்தமா தந்துருவேன். பயங்கரமா சொல்லிட்டு அப்புறம் சாராளை பற்றி சொல்லும் போது அவங்களும் அதே போலதான் எல்லா ஆசீர்வாதத்தையும் சொல்லி நீங்க பெரிய ஆளு இந்த பூமியில என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆம், இந்த ஆபிரகாம் பெரிய மனுஷன் கர்த்தருடைய பார்வையில, கர்த்தருக்கு முன்பாக பெரிய மனுஷனாகி ஆபிரகாமையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவர். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். எல் ஷடாய் என்று தன்னை வெளிப்படுத்துகிறார். எல் ஷடாய் என்று நம்முடைய வாழ்க்கையில் நீங்க பெரியவங்களா சின்னவங்களா தெரியல, ஆனால் உங்களுக்கு எல் ஷடாய் என்று கர்த்தர் தன்னை வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. எல் ஷடாய் என்று சொல்லுவது, எல் ஷடாய் என்று சொல்லுவது 2-3 அர்த்தங்களை உள்ளடக்கியது, 2-3 விஷயங்களை உள்ளடக்கியது. முதலாவதாக கர்த்தர் சொல்லுகிறார், நான் எல்லாம் செய்ய வல்லவராயிருக்கிறேன்.
எல்லாம் செய்ய வல்லவராயிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆல் பவர்ஃபுல், ஆல் பவர்ஃபுல். அவரை தடுத்து நிறுத்த ஒரு வல்லமை கிடையாது. ஹல்லேலூயா. அவர் ஒன்றை செய்வார் என்றால் அவருடைய கரத்தை தடுக்க ஒரு வல்லமை இந்த பூமியில் கிடையாது, வானத்தில் கிடையாது. வானத்துக்கு கீழே, பூமிக்கு கீழே எந்த வல்லமையும், பாதாளத்திலும் சரி ஆகாயத்திலும் சரி, எந்த வல்லமையும் கிடையாது. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் எண்ணினதை செய்து முடிப்பார். இந்த தேவன் இவ்வண்ணமாய் ஆபிரகாமுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார் அல்லது வாக்கு கொடுக்கிறார். ஆபிரகாமே, உன் பிரச்சனை பெருசுதான். அங்கே விளக்கம் சொல்லியிருக்கோம். ஸ்திரீகளுக்குரிய வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று. சாராள் 90 வயதுடையவர். இந்த ஆபிரகாம் வசனம் அவருக்கு இப்படி போட்டிருக்கு, சரீரம் செத்து போயிற்று. இவர் 99 வயதுடையவர். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். இந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் தமது வல்லமையில் அறியப்படுகிறார். நீ பயப்படுதல் என்று சொல்லுவதே, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனை என்று சொல்லியிருக்கு பார்த்தீங்களா? இந்த பயப்படுதல் என்று சொன்னாலே கம்ப்ளீட் டிபெண்டன்ஸ். யார் தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன் என்றால், யார் முழுக்க தேவனை சார்ந்திருக்கிறாரோ அந்த மனுஷன் தேவனுக்கு பயந்திருக்கிறவன் என்று பொருள். இந்த கம்ப்ளீட் டிபெண்டன்சி தான் பயப்படுதல் என்பதற்கு அர்த்தம் கொடுக்கிறது. 22ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுவார், நீ கர்த்தருக்கு பயப்படுகிற என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். எப்போ? ஈசாக்கை தேவனுக்கு பலி செலுத்தி அந்த கையை தூக்கின உடனே நிறுத்த சொல்றாருல ஆண்டவர், அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ கர்த்தருக்கு பயப்படுகிற என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன், தேவனுக்கு பயப்படுகிற என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்று சொல்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு பயப்படுதல் என்று சொன்னால் முழுக்க தேவனை சார்ந்திருத்தல். நம்ம சில நேரங்கள் அதுக்கு கீழ்ப்படிதல்னு சொல்லுவோம். எஸ், அப்கோர்ஸ் அது கீழ்ப்படிதலும் தான், ஒபீடியன்ஸும் தான். ஆனால் அதை விட இன்னும் அந்த அர்த்தம் நீங்க கவனிங்க. கர்த்தரை சார்ந்து கொள்ளுதல். ஆண்டவரன்னா இப்படிதாங்க சார்ந்து கொள்ளணும். மனுஷரை நம்ம பழகி 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 அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன செய்வோம், ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு ஆள் வச்சிருப்போம். நான் சொல்றது உங்களுக்கு பிராக்டிக்கலா சொன்னா புரியும். போக்குவரத்து துறையில் உள்ள வேலைக்கு, ஆர்டிஓ ஆபீஸ் வேலைக்கு ஒரு ஆள் வச்சிருப்போம். அதுதான் அவருக்கு அதுக்கு தெரிஞ்சவர். இது வேற ஒரு டிபார்ட்மெண்ட்ல உள்ள வேலைன்னு சொன்னா அதுக்கு வேற ஒரு ஆளை வச்சிருப்போம். இதுக்கு அவரு பிள்ளை சொல்லுவான் சில சமயம், அந்த அங்கிள் இருக்காருல்லப்பா, போன தடவை அந்த வேலை இல்ல அவர் அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டாரு, இதுக்கு வேற ஒரு ஆள். இப்படியே சரிப்பட்டு வர ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு ஆளை வச்சிருப்போம். இப்படியே பார்த்து பார்த்து பழகி கர்த்தரை சில சமயம் நம்ம என்ன செய்யறது இல்லை, எல்லாத்துக்கும் அவரை சார்ந்து கொள்ளுகிற அந்த டிபெண்டன்சியில கோளாறு பண்ணிடும். நம்மளே பிரிச்சு வச்சிருப்போம். சின்ன சின்ன பிரச்சனை, இந்த தலைவலி, காய்ச்சல், இந்த 500 ரூபா 1000 ரூபா காரியங்கள், இதெல்லாம் என்ன செய்வாங்க, ஜபக்குறிப்பு சொல்லுவாங்க, ஜபம் பண்ணிக்கங்க. நமக்கே இயல்பாவே நமக்கே ஜெபிக்கலாம்னு தோணும். சரி, பெரிய செலவு, பெரிய பிரச்சனை, பெரிய காரியம் அப்படின்னா ஸ்பெஷலிஸ்ட் யாரு, ஊர்லே ஸ்பெஷலிஸ்ட் யாரு, அதை தேட போயிடுவோம். இல்லை பெரிய செலவு அப்படின்னு சொன்னா யாரு பெரிய ஃபைனான்சியர், சின்ன சின்ன ஆளுகிட்ட அவர் எப்பயும் இந்த அமௌண்ட் வச்சிருக்க மாட்டார். பெரிய அமௌண்ட் வச்சிருக்கிற பெரிய ஆள் யாரு, ஃபோன் பண்ணி அவரை கேட்டு இவரை கேட்டு அதுக்கு ரெடி ஆயிடும். கர்த்தரை சில விஷயத்துக்கு தான் வச்சிருப்போம், சில அளவு வரைக்கும் தான் நம்மளே. அன்பானவர்களே, டிபெண்டன்சி, டோட்டல் டிபெண்டன்சி என்பது வித்தியாசமானது. அதைத்தான் 22ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம் காட்டுகிறார். கர்த்தரை சார்ந்து கொள்ளுதல்னா என்னன்னு பாருங்க, காட்டுகிறார்.
தன் ஜீவனுக்கு ஈடான, இன்னும் சொல்லப்போனா தன் ஜீவனையும் விட மேலான ஏகசுதனாகிய ஈசாக்கை பலிபீடத்தில் கிடத்தி வைத்துவிட்டு, இன்னும் என் தேவன் அற்புதம் செய்வார், நான் அவரை சார்ந்திருக்கிறேன் என்று சொல்லி கத்தியை உயர்த்துகிறானே, அது டிபெண்டன்சி. ஆபிரகாம் நமக்கு பாடம் எடுக்கிறார். கர்த்தரை எவ்வளவு சார்ந்து கொள்ள வேண்டும், எப்படி சார்ந்து கொள்ள வேண்டும், எந்த அளவிற்கு சார்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு ஆபிரகாம் நமக்கு பாடம் எடுக்கிறார். ஏகசுதன் என்று பாராமல் கிடத்திட்டு என் தேவன், ரோமர்ல எழுதுறார் ஆவியானவர், என்ன மனசுல வச்சிருந்தாரா, திரும்ப அந்த சாம்பல்ல இருந்து, அதாவது தகனிச்சு போட்டு பலி செலுத்தி முடிச்சு திருப்பி போறாருல, அப்ப லேசா திரும்பி பார்த்தா அந்த சாம்பல்ல இருந்து ஈசாக்க திரும்பி கொடுக்க முடியுமா ஆண்டவருக்கு? அல்லேலூயா. டிபெண்டன்சி, சார்ந்து கொள்ளுதல், சார்ந்து கொள்ளுதல். அன்பானவர்களே, கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் ஆசீர்வதிக்கிறார். நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற இந்த இயேசு ஆசீர்வதிக்கிறவருங்க. அல்லேலூயா. எந்த கேட்டகரியில இருந்தாலும் சரி, நீங்க பெரியவங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா, உங்களை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம். பெரியவங்களா உங்களை கர்த்தர் வச்சிருக்கிறாரா, உங்களையும் இன்னும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். ஒருவேளை நான் ரொம்ப சின்னவன், பென்யமீன் கோத்திரத்தான், சவுல் சொன்னது மாதிரி, நான் சாதாரண ஆள், 7 பேர் வந்துட்டாங்க, 8வது ஒருத்தன், அவனை பொருட்படுத்தவே முடியாது, நான்லாம் அவனை ஒரு பொருட்டாவே அதான் அப்பா சொல்ற செய்தி. இன்னொருத்தன் இருக்கான் அங்க ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான், வேணும்னா சொல்லுங்க, கட்டாயம் வரணும்னா, அவர் சொல்றாரு, சாமுவேல் சொல்றாரு, இல்ல இல்ல அவன் வந்தாதான் நான் சாப்பிடுவேன். அது ஆள் எப்படி இருந்தாலும் சரி, எங்க கிடந்தாலும் சரி, இவ்வளவு சிறிய சாதாரண தாவீதா இருந்தாலும் சரி, கர்த்தரால் உயர்த்தி ஆசீர்வதிக்க முடியும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நான் பிரசங்கிக்கிற இயேசு உங்களை ஆசீர்வதிக்கிறவர், உங்களை ஆசீர்வதிக்கிறவர். எல்ஷடா என்றால் எல்லாம் செய்யக்கூடிய வல்லமையுள்ள தேவன், ஆல் பவர்ஃபுல். இரண்டாவதாக எல்ஷடா என்று சொன்னால் அதனுடைய பொருள் ஆல் சஃபிஷியன்ட் காட், எல்லா தேவையையும் சந்திக்கக்கூடியவர், எல்லாம் செய்ய வல்லமை உள்ளவர், எல்லா தேவையையும் சந்திக்கக்கூடியவர், அல்லது எல்லா தேவைக்கும் போதுமானவர், எல்லா தேவைக்கும் போதுமானவர். நான் இதுக்கு ஒரு உதாரணத்தை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த ஷடாய், ஷட் என்று சொல்லுவது ஒரு குழந்தை பெற்றெடுத்த தாயினுடைய பால் கொடுக்கும் மார்பகத்தை குறிக்கக்கூடியது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அந்த எபிரேய வார்த்தை 2 பொருள் அதுக்கு உண்டு. ஒன்று மலை என்று சொல்லுகிற வல்லமைக்கு அடையாளமான பொருளும், இன்னொன்று அந்த குழந்தைக்கு அந்த தாய் எல்லாவற்றுக்கும் போதுமானவள், எல்லாவற்றுக்கும் போதுமானவள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த தேவன் நம் தேவை எல்லாவற்றுக்கும் போதுமானவர். அல்லேலூயா. ஆமா, என்ன தேவையானாலும், இன்னைக்கு கூட சயின்ஸ் அதை இது பண்ணுது, சயின்ஸ் அதை நிரூபிக்குது. ஒரு தாய்ப்பாலில் குழந்தைக்கு தேவையான அத்தனை போதுமான வளர்ச்சிக்கு அடுத்த அத்தனை ஊட்டச்சத்து இருக்கு. இன்னைக்கு நாகரிக உலகம், நாம இன்னைக்கு வித்தியாசமாலாம் பார்த்துட்டு இருக்கோம். ஈவன் ரேட்ல கடையில கிடைக்குமா, அந்த மாதிரி வந்துருச்சு இன்னைக்கு நாகரிக உலகம். அவ்வளவுக்கு எது எப்படியோ தாய்ப்பால் கிடைச்சா சரிதான், தாய்ப்பால் கிடைச்சா. ஏன்னா வெறும் சரீர வளர்ச்சிக்கு மாத்திரம் இல்லை, குழந்தையினுடைய அந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்ல, அந்த மூளை வளர்ச்சிக்கு, இன்டெலிஜென்ஸுக்கு, ஐக்கியூ சார்ந்த விஷயங்களுக்கு, அந்த இயல்பான டிஎன்ஏ டெவலப்மெண்ட்டுக்கு, அந்த டிஎன்ஏல என்ன குணாதிசயங்கள் இருக்குதோ அதனுடைய சரியான டெவலப்மெண்ட்டுக்கு எல்லாத்துக்கும் தாய்ப்பால்ல சத்து இருக்கு. மற்றதெல்லாம் சாப்பாடும் இதுவும் கொழுக்க வைக்கும், அதை பண்ணும் இதை பண்ணும், அப்படிதான் இருக்கும். இன்னைக்கு நிறைய அந்த பாண்டு இல்லாது போகக்கூடிய காரணம் இதுதான். பாண்டு, அம்மாச்சி வேற மாதிரி சிந்திக்க, பிள்ளை வேற மாதிரி சிந்திக்க, அதிகமான அந்த அந்த கேரிங்ல தான், அந்த நர்சிங்ல தான் என்ன செய்யுது, நர்ச்சரிங்ல தான் அந்த பாண்டு உண்டாகுது, பிணைப்பு, குணாதிசயம் அங்கே உண்டாகுது, சிந்தனை உண்டாகுது, பாசம்னு சொல்றோம் பாத்தீங்களா, அந்த பற்று பாசம் இதெல்லாம் உண்டாகுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை நாம நாகரிகம் என்கிற பெயர்ல தொலைச்சிடாது இருக்க
நமக்கு ஞானத்தை கத்த தருவாராக, ஞானத்தை கத்த தருவாராக. எல் ஷடாய், ஆல் சஃபிஷியன்ட் காட், ஆல் சஃபிஷியன்ட் காட், எல்லா தேவையையும் சந்திக்கத்தக்க தேவன், எல்லா தேவையும் சந்திக்கத்தக்க தேவன். நீங்க கவனிங்க, பணம் வேணுமா, பணம் மட்டும் கொடுப்பார் இந்த ஆண்டவர். என்ன பண்ண, எனக்கு ஒரு குழந்தை வாக்கு பண்ணார், அதை இந்த எலியேசர் தான் இருந்து நடத்திக்கிட்டு இருக்கான். அப்படி சொல்லி ஆபிரகாம் சொல்ல வாழ்நாள் முழுவதும் சொல்ல முடியல. கொஞ்ச நாள் வேணா யோசித்து இருந்திருப்பார். சொன்னார், ஆண்டவர்கிட்டே சொன்னார். ஆனால் அதை வாழ்நாள் முழுவதும் சொல்ல முடியல. ஏன்னா இவர் ஆல் சஃபிஷியன்ட் காட், எல் ஷடாய், எல்லாம் செய்ய வல்லமையுள்ளவர். நான் பேசிக்கொண்டிருக்கிற இந்த ஆண்டவர், நீங்க இந்த வார்த்தையை விசுவாசிப்பீங்கன்னா உங்களுடைய தனிப்பட்ட வாழ்வின் காரியங்களுக்கு இந்த காரியத்தை பிடிச்சிட்டு இந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் மேல விசுவாசம் வைத்து பாருங்க. உங்களுக்கு அற்புதம் செய்வார், உங்களுக்கு அற்புதம் செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் செய்ய வல்லவராகிய எல் ஷடாய் அவர் நம்முடைய வாழ்விலும் ஸ்தோத்திரம் நம் தேவையை சந்திக்க போதுமானவராயிருப்பார். அது என்ன காரியமானாலும் சரி, என்ன காரியமானாலும் சரி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவதாக, இந்த எல் ஷடாய் அன்றாட வாழ்வில் இந்த ஆபிரகாமோடே நடந்தார். ஆபிரகாமின் நடக்கையில் இந்த ஆபிரகாமோடே நடந்தார். எவ்ரிடே வாக்ஸ், he walked with Abraham. எல் ஷடாய் என்றோ ஒரு நாள் கூட வந்தார், என்றோ வாக்குத்தத்தங்களை கொடுத்தார், அதோடு நிறுத்திவிட்டார். அவருடைய கிருபைகள் எல்லாம், அவருடைய நீண்ட கிருபையின் கரங்களை சுருக்கி கொண்டார். இப்போ என்ன கூப்பிட்டாலும் கேட்க மாட்டேங்கிறார். அப்படி இல்லை. இந்த எல் ஷடாய் வேணா அமைதியா இருப்பார், ஆனா நடந்துகிட்டே இருப்பார் கூட. ஹல்லேலூயா. 13 வருஷம் பேசல, ஆனால் பேசலன்னு அர்த்தம் என்ன? ஆபிரகாம் போகலன்னு அர்த்தம், ஆண்டவரை கூப்பிடலன்னு அர்த்தம். அவர் எப்படி அமைதியா இருந்தாரோ அதே போல இவர் ஒரு பலி செலுத்தி இருந்தார்னா, நான் நினைக்கிறேன் கவனம் பூரா எங்க எடுத்திருக்கும்னு நினைக்கிறீங்க? இஸ்மவேல் எடுத்திருக்க வாய்ப்பு இருக்கு கவனம் பூரா. ஏன்னா இஸ்மவேல் மேல பயங்கர டெவலப்மெண்ட். இந்த 17 கூட சொல்லுவார், இனியா ஈசாக்கு அது இதெல்லாம், இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக ஆண்டவரே. அப்போ இவர் கற்பனைய, அவருடைய எதிர்காலத்தை முழுவதும் டெவலப்மெண்ட்டை இந்த 13 வருஷத்துல எங்கதான் செலுத்திருக்காரு? போக்கஸ் எது மேலதான் போயிருக்குது? கவனமா இருக்க வேண்டும், கவனமா இருக்க வேண்டும். தேவன் மேல இருந்த அந்த பார்வை, ஆண்டவர் பேசலைன்னா பொருள் இவரும் பேசவில்லை, பலி செலுத்தவில்லை, தேவனை தேடவில்லை, தேவ சமூகத்தில் தரித்திருக்கவில்லை என்பதாக கூட இருக்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அனுதின வாழ்வில் அவர் கூடையே தான் வந்தார். ஒரு குறிப்பிட்ட வேளையில் அமைதியை கலைத்து கர்த்தர் பேசுகிறார். ஹல்லேலூயா. ஆமா, இந்த எல் ஷடாய் உங்களோடு நடக்கிறவர், உங்களுடைய வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் நடக்கிறவர். இவரை நீங்கள் எவ்வளவும் சார்ந்து கொள்ளலாம், எவ்வளவும் சார்ந்து கொள்ளலாம். எந்த சூழ்நிலையினாகிலும், குறிப்பா பார்த்தீங்கன்னா சில அனுபவங்களை நாம் பெற்றுக்கொள்வதற்காக சில கடினத்தின் பாதைகளில் கூட கர்த்தர் நம்மை நடத்துறார். அந்த ட்ரெயின் பண்றார், நம்ம ட்ரெயின் பண்றார். கடினத்தின் பாதையினோடு நடக்கும்போது நாமே காரியங்களை விலகி கொள்ள, கிரகித்து கொள்ள, காரியங்களை தேவனுக்காக செயல்படுத்தி காட்ட இந்த பாதை, அவர் நடத்தி கொண்டு வருகிற பாதை நம்மை அழகா வழிநட. அதன் அர்த்தம் கடினமான பாதையில் நான் நடந்து கொண்டிருக்கிறேன் என்பதன் அர்த்தம் தனிச்சு விட்டுட்டாரு, மறந்து போயிட்டாரு அல்ல. சங்கீதக்காரன் சொல்றதான் அழகான 23ஆம் சங்கீதத்தில் சொல்றாருல, அழகான எடுத்துக்காட்டுறதுக்கு. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும், நடக்கிறது மரண இருள் நிறைஞ்ச பள்ளத்தாக்கு போல இருந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஏன்னா என் கூட இருக்கிறீர், என் கூட இருக்கிறீர், என் கூட இருக்கிறீர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். அனுதின வாழ்வில் நம்மை பயிற்றுவிப்பதற்காக நடத்தி செல்கிறார், நடத்தி செல்கிறார். அவருடைய வல்லமை இன்னதென்று அறிந்து கொள்ள பெரியவனாகிய ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன். வாசியுங்கள் எங்களுடைய வேதாகமத்தை. அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஒரு வாசியுங்கள். 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி
நாடோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசலண்டையிலே வைப்பார்கள். போதும். ஒரு பெரிய மனுஷன், சீமானா இருக்கிற மனுஷன், ராஜாக்களுக்கு ஈடாக பொருட்களை உடைய மனுஷன், ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன், அதிகாரமுடைய மனுஷன். வெறும் உலக பொருள் மட்டும் கிடையாது, உலகின் மிகப்பெரிய சந்ததியை உடையது, சந்ததியின் தகப்பனாக. உலகின் மேஜர் ரிலிஜன்ஸ்ல ஆபிரகாம் அவருடைய சந்ததி என்று சொல்லுகிறது அங்கே அறியப்பட்டிருக்கு. அவ்வளவு பெரிய மனுஷன், ஆசீர்வதிச்சிருந்தார். அதே சமயத்தில் ஆப்போசிட்டா இன்னொரு சைடு ஒரு மனுஷன் இங்க சொல்றாங்க, அவருக்கு என்ன செய்ய முடியாதான்? நடக்கவியலாத மனுஷன். எப்ப இருந்து? தாயின் வயிற்றிலிருந்து. அப்போ அவர் ஒருபோதும் நடந்ததில்லை, ஒருபோதும் நடந்ததில்லை. அடுத்து அவருடைய வேலை என்ன? அலங்கார வாசல்ல உட்கார்ந்து இருப்பார். அங்கே போகிற வருகிற நபர்களிடத்திலே வருமானத்தை பெற்றுக் கொண்டிருப்பார். இவர் ரிசர்வ் பேங்க் கவர்னர் கிடையாது, இவரை தேடி அதிகாரிகள் வர்றதுக்கு. இவர் தன் தேவைக்கு பரிதாபத்தோடு இவருடைய அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டே என்னது, இவருடைய திறமையை பொட்டன்ஷியலே என்னது, இவர் எந்த அளவுக்கு முகத்தை பரிதாபமா வச்சுக்கிடுவாரோ, எந்த அளவுக்கு அதுக்கேற்ப நடந்துக்கிறாரோ அதுக்கேற்ற மாதிரி விழும் அவங்க போடுற உதவிகள். இப்படி ஒரு மனுஷன், இப்படி ஒரு மனுஷன், இவனையும் ஆசீர்வதிக்க கர்த்தர் சித்தம் கொண்டார். ஹல்லேலூயா. ஆமா, இவனை ஆசீர்வதிக்க 2 பேர் அனுப்புறாரு. 2 பேர் அனுப்புறாரு. அவங்க அவங்களும் சொல்றாங்க, வெள்ளியும் பொண்ணும் எங்க இடத்துல. அங்கேயும் அதே லட்சணம் தானா, அதே கதை தானா? அவர் சொல்றாரு அடுத்து, இரு சென்டென்ஸ் முடியல, ஆனா எங்கிட்ட அதை விட பெருசான விலையேற பெற்ற ஒன்று இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமா, உன் தலையெழுத்தையே மாத்தி அமைச்சிரும், உன் நிலவரத்தை மாத்தி அமைச்சிரும். இனி சுகம் பெற்றதுக்கு அப்புறம் இவர் பெரிய பிசினஸ் எல்லாம் பண்ண வேண்டாம். இவர் அதே அலங்கார வாசல் கிட்ட ஒரு சேரை போட்டு இப்படி டெய்லி உட்கார்ந்து இருந்தா போதும். என்ன பிசினஸ் செய்யலாம். ஏன்னா இவர்கிட்ட பேசுறதுக்கே ஆள் வருவாங்க. அப்படி உட்கார்ந்து இருந்தவன் இவன் தானே, அவன் தானே அவன் சொல்றாங்க. 4 நாளைக்கு அப்புறம் மரிச்சு உயிரோடு எழுந்த லாசரு அந்த ஊர்ல பயங்கர பிரபலமாயிட்டார். சரித்திரத்தின்படி லாசர் ரொம்ப பிரபலமாகி லாசரை திரும்ப கொல்லணும்னு பிளான் பண்ணாங்களாம். அந்த மாதிரி ஒரு செலிபிரிட்டி ஆயிடுவார். ஓவர் நைட்ல அவரு செலிபிரிட்டி ஆயிடுவார். ஆண்டவர் சூழ்நிலையை மாற்றி அமைக்க இந்த வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை என்கிற சாதாரண ஆட்கள். இந்த பேதுரு கொஞ்சம் அப்படியே திருப்பங்களே உங்க சிந்தனைய. ஒரு சாதாரண மனுஷன், அந்த சாதாரண மனுஷன் முன்னாலையும் கல்லாதவர், பெரிய இதா சொல்லல. அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும். படிப்பறியாதவர்கள் முதல்ல, there is no education, அவங்களுக்கு கல்வி அறிவு படிப்பறிவு இல்லை. 21ஆம் வசனம் வாசிங்களேன். நடந்த சங்கதிகளை குறித்து எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்தினபடியால் ஜனங்களுக்கு பயந்து அவர்களை தண்டிக்க வகை ஒன்றும் காணாமல் அவர்களை பயமுறுத்தி விட்டுவிட்டார்கள். பயமுறுத்தி விட்டு விட்டார்கள். அவங்க பயமுறுத்தினாங்க, இவங்க பயப்படல. ஹல்லேலூயா. எப்படி இருந்திருக்குன்னு பாருங்க. பயங்கரமா பயமுறுத்துறாங்க, ஆனா பேதுருவும் யோவானும் அவங்க பயப்படல. ஏன் டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, எனர்ஜி. ஐயா அங்க பாருங்க, பேதுருவை பார்த்து யோவான் சொல்லியிருப்பாரு, ஐயா அங்க பாருங்க இன்னொருத்தரை பாருங்க, என்ன பூச்சாண்டி காட்டிக்கிட்டு இருக்காரு பாருங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காரு, கஷ்டப்பட்டு மிரட்டுறாரு. இவங்க 2 பேரும் அப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க பயப்படல, பயமுறுத்துனாங்க. ஆனா பயம், இந்த உலகத்திலுடைய இன்டென்ஷன் எல்லாத்துக்கும் நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு எந்த அவசியம் இல்லைங்க. நான் உன்னை பயமுறுத்த வந்திருக்கேன். ஓஹோ அப்படியா, உனக்கு டைம் இருக்கா, பயமுறுத்திட்டு போ.
உனக்கு அவ்வளவு நேரம், 1/2 மணி நேரம் இருக்கா டைமு, நீ பயமுறுத்திட்டு போ. பயமுறுத்துனாங்க, இவங்க பயப்படல. இன்னும் ஒரு காரியம் இருக்குங்க. 31ஆம் வசனம் வாசிங்களேன். அவர்கள் ஜெபம் பண்ணின போது ஆ. அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. ம். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு. இதுதான் இவங்க யாருன்னு காட்டுது. இதான் இவங்க யாருன்னு காட்டுது. இவங்க ஏன் பயப்படலைன்னு காட்டுது. இவங்க ஏன் கல்லாதவங்களா இருந்து இவ்வளவு ஞானமா பேசுனாங்கன்னு காட்டுது. என்னன்னா, இவங்க எல்லாம் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தவங்க. இவங்க கூடி வந்தாலே இடம் அசையும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பிரியமானவர்களே, ஒன்றுமில்லாத இருக்கிறவங்களை கர்த்தர் தூக்கி எடுத்து, லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துல ஒரு சாதாரண மனுஷனா படவை அங்க நகட்டி இயேசுவுக்கு கொடுத்துட்டு வெத்து வலைய அலசிக்கிட்டு இருந்த மனுஷனை கர்த்தர் இன்னைக்கு எங்க கொண்டு வந்திருக்கிறாரு? முழு உலகத்துக்கும் ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தின் தகப்பனாய், முழு உலகத்துக்கும் ஆசீர்வாதத்தின் தகப்பனாய் ஆண்டவர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிறார். ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிறார். அப்படிப்பட்ட பேதுரு சொல்கிறார், வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். அன்பான தேவ பிள்ளையே, உங்களிடத்தில் இருக்கிற வெள்ளியை பார்க்கிலும் பொன்னை பார்க்கிலும் விலையேற பெற்ற இயேசுவின் நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அந்த இயேசுவின் நாமத்தை எந்த அளவுக்கு நீங்க பயன்படுத்திக்கிறீங்க உங்களை சார்ந்தது. நீங்க எந்த அளவுக்கு வெளிப்பாடு உடையவர்களா இருக்கிறீர்களோ அதை சார்ந்தது. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் ஆசீர்வதிக்கிறவர். இன்றைக்கு அவர் தகுதி பார்க்கிறது இல்லை. இன்றைக்கு அவர் நம்முடைய சர்டிபிகேட்டை கேட்கறது இல்லை. எத்தனை மார்க் எடுத்திருக்கிற, எந்த கிளாஸ்ல பாஸ் பண்ணியிருக்கிற இல்ல. அவருக்கு தேவையெல்லாம் கர்த்தரை சார்ந்திருத்தல். சங்கீதக்காரன் சொல்கிறான், எனக்கோ கர்த்தரை அண்டி இருப்பதே நலம். எனக்கோ கர்த்தரை அண்டி இருப்பதே நலம். எனக்கு நாம் யாரை அண்டி இருக்கிறோம்? சில நேரம் உங்க படிப்பையே உங்க சிந்தனை அண்டி இருக்கும், உங்க இருதயம் அண்டி இருக்கும். கவனமா இருங்க. உங்களிடத்தில் இருக்கிற பேங்க் பேலன்ஸையே உங்க இருதயம் அண்டி இருக்கும். கவனம். அந்த அண்டி இருத்தலை எடுத்து தேவன் மேல வச்சிருங்க. சொல்லுங்க உங்க ஆத்மாவுக்கு, ஆத்மாவே மற்றது எல்லாம் மாயை, மறைந்து போகும், கடந்து போகும். ஸ்தோத்திரம். ஞானம் கடந்து போகும், மறந்து போயிரும். எனக்கெல்லாம் ரொம்ப மறக்குது. எவ்வளவு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் மறந்து போயிரும். ஆனால் இந்த தேவன் மாறாதவர். இவரை அண்டி இருப்பதான் நலம் உனக்கு. அல்லேலூயா. ஆமா, இவரை அண்டி இருப்பதான் நலம். ஆத்மாவுக்கு சொல்லுங்க, ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க. சில வசனங்களை டெய்லி சொல்லுவேன். சொல்லுங்க. ஆத்மாவே கர்த்தரை அண்டி இருப்பதான் நலம். கர்த்தரை அண்டி இருப்பதான் நலம். அவர் மேல டிபெண்டண்டாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் பலத்தின் மேல டிபெண்டா வேண்டாம். உனக்கு இருக்கிற ஆட்கள். ஒரு அருமையான தம்பி ஒருத்தருக்கு ஒரு காரியத்தை சொன்னார். என்னுடைய ஒரு சின்ன பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு என் குடும்பத்துல ஒருத்தர் அரசியல் இன்ஃப்ளூயன்ஸ் உள்ளவரா இருந்தார். அவர் உதவி செய்வாரு என்று சொல்லி நான் நம்பி இருந்தேன். என் பிரச்சனை வர்ற நேரத்துல கொஞ்ச நாளைக்கு முன்னால அவர் திடீர்னு இறந்து போயிட்டார் அப்படின்னு சொன்னார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேற எதையும் டிபெண்ட் பண்ணாதீங்க. இந்த உலகத்துல சர்வ வல்லமையுள்ள தேவனை சார்ந்திருங்கள். அவரை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். Glory to God. கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் ஆசீர்வதிப்பார். அவர் உங்கள் மேல் சிந்தையாயிருக்கிறார், உங்களையும் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே என்னை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, Glory to God. Hallelujah. நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறாரே. ஆம் கர்த்தாவே, எளிமையான என் மேல் நினைவாயிருக்கிறீரே. Praise the Lord. Hallelujah. Amen. ஸ்தோத்திரம். எங்களுடைய சிந்தையிலே நாங்கள் எளியவர்களாய் எங்களை எண்ணிக்கொண்டிருந்தாலும் நீரோ எங்கள் மேல் ஆண்டவரே நினைவாயிருக்கிறவர், மறவாதவராயிருக்கிறவர். Thank you Lord Jesus. Hallelujah. நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறவர், நீர் எங்களை உயர்த்துகிறவர். ஆம் கர்த்தாவே, இம்மட்டும் போதுமானவராய், இம்மட்டும் உதவி செய்கிறவராய். ஓ ரந்தலா ரிசந்தரா தியங்கரதினியாலபா. Hallelujah.
Father, we praise you. Father, we praise you, Jesus. Praise you, Jesus. Praise you, Jesus. Hallelujah. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் இயேசு ராஜா. என்மேல் நினைவாயிருப்பவரே. யோ ஜீசஸ், ஹalleluya. என்னை விசாரிக்கும் தெய்வமே. Glory to God. Hallelujah. Thank you Lord. உம்மை துதிக்கிறோம். 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 Thank you Jesus. Thank you Jesus. ஒப்புக்கொடுங்க. ஆமென். அவர் உங்களை விசாரிக்கிறவர். அவர் உங்கள் தேவைகளை அறிந்திருக்கிறவர். உங்கள் காரியங்கள் யாவையும் அவருக்கு தெரியும். உங்கள் காரியங்கள் யாவையும் அவருக்கு தெரியும். ஆம் தேவ பிள்ளையே, அவர் உங்கள் பட்சமாய் கிரியை செய்வார். அவர் உங்கள் பட்சமாய் எழுந்தருளுவார். Praise you Jesus. Praise you Jesus. Praise you Jesus. Praise you Jesus. என்மேல் நினைவா இருப்பவரே, என்னை விசாரிக்கும் தெய்வமே, உம் அன்பு கரங்களில் நான் இருப்பேன். என்னை உயர்த்த இறங்கினீரே, என்னில் நினைவா இருப்பவரே, தெய்வமே, உம் அன்பு கரங்களில் நான் இருப்பேன். என்னை உயர்த்த இறங்கினீரே, கைவிடா கண்மலையே, உம்மைத்தான் நேசிக்கிறே. கைவிடா கண்மலையே, உம்மைத்தான் நேசிக்கிறே. உம் அன்பு கரங்களில் நான் இருப்பேன். உம் அன்பு கரங்களில் நான் இருப்பேன். எனக்கு எதிரான எண்ணங்களை அழித்து உமது தீர்க்கத்தையே நிறைவேற்றி முடிப்பவரே, எனக்கு எதிரான எண்ணங்களை அழித்து உமது தீர்க்கத்தையே நிறைவேற்றி முடிப்பவரே, உமக்கா வாழுவே, உமக்கா வாழுவே. உந்தன் பிரசன்னம் தான் நாடுவே, உந்தன் பிரசன்னம் தான் நாடுவே. என்னில் நினைவா இருப்பவரே, என்னை விசாரிக்கும் தெய்வமே, உம் அன்பு கரங்களில் நான் இருப்பேன். என்னை உயர்த்த இறங்கினீரே. பரிசுத்த பிதாவே, எங்களை உயர்த்தும்படி, எங்களை ஆசீர்வதிக்கும்படி, ஆண்டவரே, சிறியோரையும் பெரியோரையும் பயப்படுகிற ஒவ்வொருவரையும், உம்மை அண்டிக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உயர்த்தும்படி இறங்கி வந்தவரே, பரலோகத்தை விட்டு எங்களை நோக்கி இந்த பூலோகத்திற்கு இறங்கி வந்தவரே, உயர்த்துகிற திட்டமுடையவரே, உம்முடைய பரிசுத்த கரத்தினை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் தேவனுடைய உயர்த்தும் திட்டம் விளங்கட்டும். ஆண்டவரை செயல்படுத்தப்படட்டும். கண்மணி போல காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். சத்துனுடைய கீழ்ப்படுத்தும் எண்ணம் அல்ல ஆண்டவரே, உம்முடைய மேன்மைப்படுத்தும் உயர்த்தும் எண்ணம் விளங்கட்டும், நிறைவேறட்டும். ஆசீர்வதியும். கனம் துதி மகிமை உமக்கே படைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் சமாதானமும் காவலும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless. God bless.